ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்கு தேவையானது எல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான், நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் உனக்கு சாதகமா முடிக்கிறதுக்காக தான் உன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போறேன். இப்போது நடக்கிற எதை நினைச்சோம் நீ பெருசா வருத்தப்படவோ பயப்படவோ வேணாம். ஏன்னா கூடிய சீக்கிரமே நான் அனைத்தையும் சரி செய்ய போறேன். நீ மனசு வச்சினா உன்னால் எல்லாத்தையும் சரி செஞ்சு சமாளிச்சு சாதிக்கவும் முடியும் என் தங்கமே. உன் எதிர்காலம் நல்லா இருக்கணுன்ற நினப்ப மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு தொடர்ந்து வெற்றி நடை போடு. நான் தனியாக தானே இருக்கேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, என்னால நல்ல நிலைமைக்கு வர முடியுமா, நான் நினைச்ச விஷயத்துல எனக்கு வெற்றி கிடைக்குமான்னு நினைச்சு ஒருபோதும் வருத்தப்படாத. நீ தனியாக போராடுவதே வெற்றிதானே. எந்த நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காத அளவுக்கு நல்ல மனிதர்களை சம்பாதி. உன் வாழ்க்கை நிச்சயம் நல்ல விதமாக இருக்கும். யார் உனக்கு நல்லது செய்யறவங்க, யாரு உனக்காக நல்லது நினைக்கிறவங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவர்களை உன் அருகில் இருக்கும்படி பார்த்துக்கிட்டீனா உன் வாழ்க்கை நிச்சயமா நல்ல விதமாகவே அமைந்திடும் என் செல்லமே. நீ நிதானத்தோட இருந்தீனா எல்லா காரியங்களையும் சரியாக சிறப்பாக நிதானமாக செய்ய ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கையவே நீ சந்திச்சு சாதிக்கவும் முடியும். உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நீ செய்யற விஷயங்களை வேடிக்கை பார்க்கறவங்களும் என்ன நினைப்பாங்களோன்னு ஒருபோதும் யோசிக்காத. உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயத்தை வேடிக்கை பார்ப்பவர்களால் உனக்கு எந்த பயனும் கிடைக்க போறதில்ல. இதுவரைக்கும் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா இப்போது உனக்கு கிடைப்பது எல்லாமே நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் நிச்சயமாக தங்கும். அப்படி உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான நிம்மதி தரும் விஷயங்களை தான் உன் வாழ்க்கையில நான் கொண்டு வர போறேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய திறமையும் பல விஷயங்களும் வெளியே நிச்சயமாக வெளிப்பட்டு வரும். மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை முகமும் சில நேரங்களில் வெளிவரும். மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய மிருக குணமும் சில நேரங்கள்ல வெளிவரும். உனக்குள்ளேயும் அப்படி ஒரு குழந்தைத்தனம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதே நேரத்துல யாருக்கிட்டையும் காட்டாம மறைச்சு வச்சிருக்கே ஒரு கோபமும் ஆக்ரோசமும் கெட்ட எண்ணமும் கொண்ட ஒரு சில குணங்கள், அதுவும் உனக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும். அது மேலே எழும்போதெல்லாம் நீதானே அதை அடக்கி வச்சுக்கிற. இது வேணா, இது நல்லதுக்கு இல்லைன்னு உனக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை நீயே தவிர்க்கக்கூடிய அளவுக்கு தைரியசாலியான திறமைசாலி பிள்ளையாக நீ ஆகிட்ட. இனிமே எனக்கு கவலை இல்லை. எப்படியெல்லாமோ வாழணும்னு ஆசைப்பட்டு இப்போதெல்லாம் எப்படியாவது வாழ்ந்தா போதுன்ற மனநிலைக்கு நீ வந்து விட்டாய். உன் வாழ்க்கையும் அப்படி உன்னை கஷ்டப்படுத்திச்சுன்றது எனக்கு தெரியும். ஆனா இனிமேலும் இந்த துஷ்ட நிலையையும் துர்பாக்கிய சூழ்நிலையும் உன் வாழ்க்கையில வச்சு விட மாட்டேன். எல்லாத்தையும் சரி செஞ்சு நீ எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டியோ அதற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் தருவதற்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. நீ நம்பிக்கையோட இருந்தீனா ஒருபோதும் தோத்து போக மாட்ட. ஒரு சிலர் கொஞ்சம் கஷ்டம் வந்தோடனே அவ்வளவுதான், இனி எதுவுமே சரியாகாது, நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிடும்னு நம்பிக்கை இழந்து நிற்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. ஆனா நீ எவ்வளவு கஷ்டம் பிரச்சனை என்ன வந்த போதும் இந்த வராகியம்மா உனக்காக சரி செய்வேன் நம்பிக்கையோட என்னை வணங்கி வரவன் காரணத்தாலேயே ஒருபோதும் தோத்து போக மாட்ட. நீ நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு அவங்க இவங்கன்னு அடுத்தவங்களிடம் போய் காரணம் தேடாதே. நீ மனசு வச்சு நான் மட்டும்தான் உன்னால நிம்மதியாக இருக்க முடியும். நீ ஜெயிச்சு வெற்றி பெற்று சாதனை படைப்பதற்கான தொலைவு வெகு தூரமாக இருக்குதேன்னு நினைக்காத. கூடிய சீக்கிரம் உன் ஏமாற்றங்களை எல்லாம் போக்கி உனக்கான ஏற்றத்தை நான் தர்றேன். நீ நல்லா உன்னுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கவனிச்சு பார்த்தீனா அதை நீ எப்படி துணிச்சலோடு தைரியமோடு எதிர்த்துக்கிட்டு வர்றன்றது உனக்கே புரிய வரும் என் செல்லமே. வாழ்க்கையில இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எல்லாருக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்ன்ற அந்த உண்மையான முக்கியமான விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிட்டீனா துணிச்சல் எப்போதுமே நீ உடுக்கும் ஆடையாக உன் கூடவே இருந்துடும். உன் வாழ்க்கை பாதைய நீ இதைதான் செய்யணும் அப்படிதான் வாழணும் நீ இன்னொருவர் வடிவமைத்தால் அதில் ஏது தனித்துவமும் சுதந்திரமும் இருக்குது? எப்பவுமே அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்கலாம். ஆனா உனக்கான விஷயத்தையும் உனக்கான முடிவையும் உனக்கான பாதையையும் நீ மட்டும்தான் உருவாக்க வேண்டும் என் செல்லமே. நீ அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறியோ அதுதான் மீண்டும் உன்னிடம் திரும்ப வரும். எப்போதுமே நல்லதையே கொடுத்து நீயும் நல்லதையே பெறக்கூடிய ஆளாக இரு. அமைதியாக உன் மனசு இருந்ததுன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் உன் காலடிக்கு கீழே விழுந்து கிடக்கும். மனசை மட்டும் அமைதியா இலகுவா வச்சுக்கோ. உனக்கு என்ன தேவையோ எது தேவையோ அதை உன்னிடம் உன் அம்மா வராகி தாய் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். உனக்கு தெரிஞ்சதையெல்லாம் அடுத்தவங்க கிட்ட சொல்லலாம், அதில் தவறில்லை.
ஆனால் எல்லாமே எனக்கு தெரியும்னு மட்டும் ஒருபோதும் தவறாக நினைத்து கொண்டு பேசாதே என் செல்லமே. அது ஆணவத்தின் உச்சகட்டமாக இருக்கும். உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சரியா செய்ய பழகு. உன்னை விட உன்னை பத்தி அடுத்தவங்க தான் அதிகம் சிந்திப்பவர்களாக இருப்பார்கள். நீ எப்போதுமே உனக்கான விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தனை செய். அடுத்தவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அவங்க வீட்டுல என்ன நடக்குது, அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு ஒருபோதும் யோசிக்காதே. நிலத்திலும் சரி நிஜத்திலும் சரி நீ விரும்பியது அல்ல, நீ விதைத்ததுதான் வளரும் என்பதை மறக்காதே. வாழ்நாள் முழுக்க ஒருவரை அழுக வைப்பதற்கு கடவுள் கையில் எடுக்கும் ஆயுதம்தான் பொருத்தமில்லாத வாழ்க்கை துணை. ஒருத்தருக்கு வாழ்க்கை துணை மட்டும் சரியா அமையலைன்னா அப்புறம் அவர் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு பிரச்சனைகளோட போராடி துன்பப்பட்டு வாழ்வதாக அமைஞ்சிடும். அந்த தவறு உன் வாழ்க்கையில நடந்துடக்கூடாதுன்னு தான் உனக்காக பல விஷயங்களை நான் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே உன்னுடைய குடும்பமும் நீயும் சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட ஒத்துமையா பொறுமையா பொறுப்பா நிம்மதியா வாழ்வதற்குண்டான வழிகளையும் வேலைகளையும் நான் செய்கிறேன் செல்லமே. எப்போதும் நேர்மையான வழியில போக பாரு. அது ரொம்ப சுலபமாகத்தான் இருக்கும். அந்த வழியில கூட்ட நெரிசலும் இருக்காது. ஏன்னா நேர்மையான வழியில் மனிதர்கள் வாழ்வதென்பது மிகவும் கஷ்டமான அரிதான விஷயமாக ஆகிவிட்டது தானே. நீ நேர்மையாக வாழும்போது கொஞ்சம் கஷ்டங்கள் வந்தாலும் கூடிய சீக்கிரமே நீ நினைச்ச இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்த்துருவேன். பல பேருடைய வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச விஷயங்களும் கடந்த கால நினைவுகளும் இனிப்பானதாக இருப்பதில்லை. எல்லாருக்குமே கடந்த காலம்ன்றது ஒரு துக்கமாகவும் துயரமாகவும் தான் இருக்கு. ஆனா அவர்களுக்கான எதிர்காலத்தை வடிவமைக்க வேண்டிய பொறுப்பை யார் என்னிடம் ஒப்படைச்சாலும் அவங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் இனிமையான வாழ்க்கையும் நான் கொடுப்பேன். நீ வெறுக்க வேண்டியது ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய தீய குணங்களைத்தானே தவிர அந்த மனிதனை கிடையாது. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நல்லது கெட்டது இருக்கும் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கோ. கெட்ட விஷயங்களை அவர்களை விட்டு விலக்கி வைக்கும்படி நீ அவங்களுக்கு எடுத்து சொல்லு. புரிஞ்சுக்காதவங்களா இருந்தா அவங்கள அப்படியே விட்டுடு. காயங்கள் உருவாகுவதற்கு கத்திகள் தேவையில்லை என் செல்லவே. அவர்கள் அடுத்தவங்களை புரிஞ்சுக்காம பேசுற வார்த்தைகளே போதும். ஏன்னா அடுத்தவர் மனம் குத்தி காயப்பட்டு வலியும் வேதனையும் அடையும்படி வலிக்க வலிக்க வார்த்தைகள் நின்று கொள்ளும். ஒருபோதும் யார் மனசும் கஷ்டப்படும்படியோ வேதனைப்படும்படியோ நீ பேசிடாத. யார் ஒருவர் உன்னை எங்கு கைவிட்டாலும் நீ அதுக்காக கவலைப்பட வேணாம். இன்னொருவர் மூலமாக நான் உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. பொய் பேசுறவங்களுக்கு ஆரம்பமும் இல்லாம முடிவும் இல்லாம பொய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல போதும், நீங்க ஆடின ஆட்டமெல்லாம்னு அவர்களுக்கு நான் முடிவை கொடுத்து விடுவேன். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை முழுவதும் கஷ்டமா இருக்கும். ஆனா நீ உண்மையை பேச ஆரம்பிச்சினா உனக்கு ஆரம்பம் மட்டும்தான் இருக்கும். முடிவில்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நீ முடிவாக பெற்றிடுவாய் என் செல்லமே. மனிதன் எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்கன்னு தெரியுமா? எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் கூட ஏதாவது ஒரு கஷ்டத்தையும் கவலையையும் யோசிச்சு நீங்களே அதை பிரச்சனையாக மாத்திக்கிடுறீங்க. என் வாழ்க்கையை நான் எப்ப பார்த்தாலும் எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா என்ன? என்ன நடந்தாலும் சரி சரின்னு ஏத்துக்கிட்டு போக பழகு. அது கஷ்டம் இது பிரச்சனைன்னு ஒண்ணுமே இல்லாத விஷயங்களை எல்லாம் பூதாகரமாக ஆக்கி கொள்ளாதே என் செல்லமே. யாராவது நீ செஞ்ச நல்லதையும் நன்றியையும் மறந்து உன்னை அவமதித்தார்களே ஆனால் அவர்களை பற்றி சற்றும் யோசிக்காமல் விலகி போயிடு. ஏன்னா உன்னை பெத்தவங்களை தவிர நீ யாருக்கும் அடிபணிந்து தலை குனிஞ்சு போகணுன்ற அவசியமே இல்லை. உன் மதிப்பை நீ எந்த இடத்திலும் இழந்து விடக்கூடாது. உனக்கு துணையாக இருந்து உன் வராகி அம்மா நிச்சயமாக அற்புதங்களை நிகழ்த்துவேன்.